ஹலோ, காலை வணக்கம். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கத்தை செல்றத மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நிச்சயமாக நீங்களும் நலமாக சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உறவுகளே, கண்ணங்களா செல்லங்களா அத்தனை பேருக்கும் நன்றி. எங்கடா ஸ்ரீண்ட இந்தியன் பதிவுக்கானையில் என்று பார்த்து கொண்டு அவளோட இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வாட் அ பியூட்டிஃபுல் லைஃப், ரைட்? பாருங்க, இந்த காலையில் எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு காலநிலை, இயற்கை, இறைவன் படைத்த இந்த பூமியில் எங்களுக்கு கிடைக்க வாழ கிடைச்சது ஒரு சின்ன சொற்ப காலம் தான், சின்ன ஒரு சொற்ப காலம், ரைட்? ஸோ எனக்கு இன்னும் ஒரு சேர்த்துன ஒரு மேக்சிமம் சுகமாக வாழ்ந்த மேக்சிமம் 4000 நாட்கள் இருக்க தெரியாது. அதாவது சரி, ஒரு 10 இயர்ஸ் 365 என்றால் பார்த்தாலும் கிட்டத்தட்ட மேக்சிமம் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா 4000 சும்மா ஒரு கணக்குக்கு. அவ்வளோதான் வாழ்க்கை. அதே மாதிரி முடிஞ்சதும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன தொண்டு தான் போயிருக்குது. அதை நாங்கள் காம்ப்ளிகேட்டட் ஆக்காமல், தேவையில்லாமல் இயற்கையில் இருக்கிற சாபங்களை அல்லது இயற்கையாக மனிதர் என்ற குணங்களை மாற்ற வலிக்கிட்டு பிரச்சனைகளுக்கு உண்டாக்காமல் சந்தோஷமாக இருக்கிற நல்லா எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ பழகணும். மற்றவன்ற வாழ்க்கை மற்றவன்ற டிசைனுக்குள்ளே போய் நாங்கள் போட்டப்படக்கூடாது. எங்களுக்குன்ற ஒரு டிசைனை செய்யணும், எங்களுக்கு ஒரு பாதையை வகுக்கணும். அந்த பாதைக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருந்த மாட்டா சரி சரி மற்றவன்ற பாதைக்குள்ளே போய் குறுக்கிடாமல் நாங்களாயே எங்களோட வாழ்க்கையை போய் கொண்டிருந்த மாட்டா சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு கொஞ்ச காலம் தான் இருக்குது. அதை எல்லாருக்கும் அவரேஜாக பார்த்தா எல்லாருக்குமே அப்படி தான். எத்தனை ஆக்சிடெண்ட் நடக்குது, பிளேனில் போகிறவன் திரும்பி வரான், இல்லை யுத்தங்கள், அதை விட இயற்கை அழிவுகள், சொல்லனா துன்பங்கள், வருத்தங்கள், இயற்கையில் வர வருத்தங்கள், நாங்கள் இயற்கையாக தேடிக்கொண்ட வருத்தங்கள், எங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் தேடிக்கொண்ட வருத்தங்கள், இப்படி ஏராளம். இதில் எல்லாத்துலேயும் இருந்து தப்ப வேண்டி இருக்கு. தப்பி அதுக்குள்ளால எங்களோட வாழ்க்கையை பூரணமாக வாழ வேண்டிய தேவை இருக்குது. மற்றவன்டைய பார்த்து நாங்கள் வாழ பழிக்கிட்டால் சிக்கல். அவன் என்ன மாதிரி வாழ்கிறான், நான் வாழையில, இவன் என்னண்டு இப்படி செய்கிறான், இவன் என்னண்டு அதை வச்சுக்கிறான் இதை வச்சுக்கிறான்டாவ. எல்லாரும் தங்கட வாழ்க்கையை வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழலாம். கூடுதலும் மற்றாக்களுக்கு அலுப்பு கொடுக்காமல் தங்கடை வாழ்த்து கொண்டு தங்கட பிளானுக்குள்ளே எங்களை தேவையில்லாமல் மாட்டுப்பட வைக்காமல் மற்றவனை, ரைட், அவரவர் வாழ்ந்தால் நல்லா இருக்கும். சரிதானே? இப்போ இன்றைக்கு என்ன செய்யலாம்ன்ற இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். காலமேல் ஒளிமினோன்னு என்ன செய்கிறாங்க, உலகளவும் டீ குடிக்கிறது தான் எங்களோட வேலை, முக்கியமான வேலை. ஒளிமினோடனே ஒரு அம்மா போட்டு தருவா டீ, அல்லது கல்யாணங்காட்டின வேண்டாம் மெனசி போட்டு தருவா ஒரு டீ உண்டு, குடி ஒளிம்பி இதாங்கப்பா டீயை குடிங்கன்னு சொல்லி, ரைட், அப்படி வாழ்ந்தோம். இல்லாட்டி சந்தி கடையில் போய் மணியை தேட்ட டீ வாங்குவோம். டீ என்றது ஒரு எங்களுக்கு எங்களை அடிமையாக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு ஒரு அடிக்ட் ஆகியிருக்கு. இங்கே நல்ல ஒரு மாங்கண்டு வச்சுக்கிறேன். யாராவது சிட்னி ஆக்கள் வேணுமெண்டா வந்துடுங்கோ, காட்டுறேன்னு. எப்படி இந்த மாங்கண்டு வச்சு வளர்த்து வச்சுக்கிறோம், ரைட், ஒட்டு மரம் மாதிரி தான் வளர்த்து வச்சுருக்கு. வாங்கோ, வந்து உட்பட்டியில் போடுங்கோ, எனக்கு மாங்கண்டு தேவையுண்டு. இந்த மாங்கண்டை வெண்டு கொள்ளுங்கள், ரைட். அப்போ அந்த டீ கதைக்கு வருவோம். டீ வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் டீ நல்ல விருப்பம். எல்லாருக்கும் பொதுவாக காலை ஒளிமினோடனே டீ. அது பெரிய பணக்காரனாக இருந்தான்னு, சாதாரண ஒரு குடிமகன் மாதிரி என்ன மாதிரி ஒரு குடிமகனாக இருந்தான்னு, ரைட், இந்த டீயை குடிக்காமல் நாங்கள் விட மாட்டோம். விடி ஒளிமினோட ஒரு டீ ஒன்று அடிப்போம். எங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒன்றில் என்ன டீ, பிளேன் டீ ஆவது அடிப்போம். பிளேன் டீக்கு ஒரு சீனியை போட்டு எல்லாம் பரங்கட்டி கற்கண்டு. ஒரு காலத்தில் டீக்கு எனக்கு ஞாபகமாக இருக்குது, டீக்கு அப்போ சிறுமாண்ட ஆட்சியில் சீனி இல்லை, பேரிச்சம்பழத்தோட பிளேன் டீ அடித்த நாளும் இருக்குது. பேரிச்சம்பழத்தோட, ரைட், அது இங்கே நல்ல வடிவான இருக்குது. பேரிச்சம்பழத்தோட பிளேன் டீ அடித்த நாளும் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை, பனஞ்சக்கரை, அதோட சீனி கூட டீ குடித்த நாளும் இருக்குது. அதெல்லாம் மறக்க இயலாது. அவள் டீ என்றது எங்களுக்கு வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து பொதி போட்டு போட்டான். இப்போ அவன்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம், ரைட். இந்த டீ குடிக்கிறதுக்குள்ளே டீ வந்து வெள்ளைக்காரம் வந்து வச்சுட்டு போட்டான். அதை கொய்து எடுத்து இந்த மேலே உள்ள லீவ்ஸை
ஆக்களை வச்சு பிடுங்கி டீயை போட்டு குடிக்கிறோம். சரிதானே? அந்த டீ வந்து நான் இது வரைக்கும் சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு என் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு 2 டீன்னு குடிங்களேங்க. 2 டீ இல்லை, ஒரு டீ என்றாலும் கிட்டத்தட்ட 25,000 டீக்கு மேலே குடிச்சிட்டேன். 25,000 டீக்கு மேலே குடிச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு டீ ஒரு டீயும் இன்னொரு டீ மாதிரி கிடந்ததில்லை. அம்மா போட்ட டீயோ, மனசி போட்ட டீயோ, அல்லது நான் போட்ட டீயோ, அல்லது வாங்கி கடையில் வாங்கி குடிச்ச டீயோ, ரைட்? ஒரு டீ மாதிரி இன்னொரு டீ வேற இல்லை, ரைட்? டீ வந்து கணக்கு, அதுவும் ஒரு சயின்ஸ் தானே. டீன்றது டீ மேக்கிங் இஸ் அ சயின்ஸ், ரைட்? டீ மேக்கிங் வந்து டீயில் வந்து என்னென்ன டீ இருக்குது சம்மந்தப்படுது, தேயிலை சம்மந்தப்படுது, நீர் சம்மந்தப்படுது, ரைட்? அதை கொதிக்க வைக்கிறது, அவுட் சைட் டெம்பரேச்சர், சீனி கலக்கிறோமா, டைம், அமௌண்ட், so many complication. Tea is not an easy வேலை. ஒரு டீ போடுறது ஈஸியான வேலை இல்லை. நானும் இங்கே வந்து மணி என்ன கடை மாதிரி ஒரு கடை, இந்த டுங்காவி, வென்வர்த்வில், பெண்டல் ஹில் உள்ள தமிழ் கடைகள் எல்லாம் ஏறி இறங்கிட்டேன். அதை விட இப்போ இந்தியன் கடை வந்திருக்கு, ஹரிஸ்பாக்ன்ற இடத்த லிட்டில் இந்தியா வந்திருக்கு. அங்கேயும் போய் இல்லையன்னு பெஸ்ட்டான சாய் கடை இருக்குது, அங்கேயும் போய் பார்த்தேன். சரி, ஒரு நாளையே போடுவான் ஹாட், அதுக்குள்ளே சீனியை போட்டு கொதிக்க வச்சு நாக்கில் வைக்க இல்லாது, சீனி கூட வெறும் ஒன்றில் இதாக இருக்கும். டேஸ்ட் வந்து எனக்கு மூளைக்கு வரக்கூடிய டீ வந்து சரி. டீ வந்து ஒவ்வொரு தரம் விரும்பி வேறு மாதிரி குடிப்பினோம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டீ பிடிக்கும், இன்னொரு ஆளுக்கு இன்னொரு டீ பிடிக்கும். ஒரு ஆளுக்கு சீனி வேணும், சீனி குறைக்க வேணும், கூட்ட வேணும். ஒரு துண்டு சீனி கூடுனாலே ஆள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆக்கள் இருக்கணும். அதே மாதிரி போடுறதுல சில பேர் மில்க் பவுடர் போடுவினோம், சில பேர் பாலை கொதிக்க வச்சு போடுவினோம், சில பேர் அப்படி. எனக்கு முந்தி ஞாபகம் இருக்குது, அந்த கொழும்பில் போனால் அப்பாவோட நான் போக்கலாம், அப்பாவுக்கு மேலே டீ விருப்பம், ரைட்? அவரு டீ கடையை சும்மா வண்டில் மாதிரி தள்ளி கொண்டு தெரிவாங்க. அதில் வச்சு ஒருத்தன் போடுவான் டீ சாயத்தை அப்படி ஒரு வெள்ளை துணியில் இப்படி நீட்டுக்கு கட்டி, அதுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி வட்டமாக இருக்கும், லூப் மாதிரி இருக்கும், இப்படி பண்ணிச்சு அதுக்குள்ளே சாயத்தை போட்டுட்டு, அது பெரிய ஒரு ஏன் ஒன்று இருக்கும், ஒரு பெரிய பித்தளையால் செய்த ஒரு இது ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அப்படியே டீ எடுத்து அப்படியே ஊற்றினா சாயமாக வரும். அப்புறம் டின்பால் ஊற்றுவார், அப்புறம் சீனியை போட்டு அடிப்பார், டீ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரும். அது அந்த காலத்தில் குடித்தேன், ரைட்? இப்போ போனால் எல்லா இடமும் சாய் மேஷின் ஒன்று வச்சுக்கிறாங்க, பட்டனை தட்டி போட்டு தான் தாரான். இங்கே என்ற நாங்களாக பிடிக்கிறது, அங்கே அவன் தான் பட்டனை தட்டி தருவான், ரைட்? கொழும்பில், நான் சொல்கிற கொழும்பில். இங்கே தானே நாங்கள் போய் அமர்த்தலாம், என்ன காஃபி வேணுமோ போடலாம். அப்போ அதில் ஒரே மாதிரி காஃபி வருது, ஒரு கடையை கண்டுபிடிச்ச மாட்டேன், அதுக்குள்ளேயும் அவன் மிச்சம் பிடிக்கிறதுக்காண்டி என்ன செய்கிறான், அதுன்ற இன்புட்டை வந்து குறைப்பான். அதாவது போடுற பவுடருன்ற அமௌண்ட்டை குறைப்பான், தண்ணியை கூட்டுவான், அப்படி அந்த பவுடர், அது பேக்கெட் பவுடர். நான் கேட்டேன், அது அந்த பேக்கெட் வந்து சாய் பவுடர் பேக்கெட் ஒன்று சொல்லி விற்குது. அந்த பேக்கெட் எடுத்து அவன் அதுக்கு தட்டுறான், தட்டி போட்டு திரும்ப அதுக்குள்ளால லாபத்தை மேக் பண்ணுறதுக்காண்டி அமௌண்ட்டு கூட்டி குறைக்கிறான். அதில் எனக்கு போடுற பச்சை தண்ணியாகவும் பெரும் சில இடங்களை பார்த்தா ஏன்னா இது இந்த கடைக்கு இந்த பக்கம் பெறக்கூடாது என்ற மாதிரி கிடக்கும். அப்படியான டீயை போட்டு தருவாங்க, சரிதானே? ஏறாத கடை இல்லை. அதே மாதிரி வெள்ளக்காரன் காஃபி ஷாப் இல்லாத ஏறி போட்டேன். அதே மாதிரி எனக்கு காஃபி ஷாப் விருப்பம் தானே, காஃபி டீ, இந்த ரெண்டும் என்ற உயிர் தோழர்கள், தோழிகள்னு சொல்லலாம். தோழர் ரொம்ப தோழி தானே எல்லாருக்கும், தோழி தான் எல்லாருக்கும் தோழிகள் விருப்பம், பெண்களுக்கு தோழர் விருப்பம், ரைட்? அதே மாதிரி அந்த டீ வந்து ஒரு நல்ல ஒரு தோழி, சந்தோஷமாக கதைச்சு எங்களை சந்தோஷமாக வச்சுக்கூடிய ஆள் டீ, ரைட்? டீ சந்தோஷமாக வச்சுக்கூடிய ஆள். அதே மாதிரி காஃபியும் எங்களை அனைத்து கட்டுப்பிடிச்சு முத்தம் தந்து செய்கிற மாதிரி அந்த ஒரு சந்தோஷமாக வச்சுக்கூடிய ஆட்கள் தான் டீ, ரைட்? அப்போ நாங்கள் இறங்கி போட்டோம். எல்லா கடையும் டீ கடை இருந்தால் இங்கே ஒரு ஒற்று கடையிலையும் ஒழுங்கான டீ போடுறவன் இல்லை. ஒழுங்காக டீ போடுறான்ல, போட்டால் அடிச்சு போட்டு பவுடரை போடுறான், என்ன பவுடரை போடுறான், மாவை போடுறான், லக்ஸ் ஸ்ப்ரே மாட்டி இங்கே எல்லாம் மாவு இருக்குது தானே, அதை போட்டு இங்கே பெரிய கிடாரமாக வாங்கி போட அடின்னு அடித்து போட்டு தரான். ஒரு கருதுலேயும் எனக்கும் ஒரு டீயும் போட தெரியுதில்லை, வடிவாக போடுறான் இல்லை. நல்ல கடைகளுக்கும் போயிருக்கேன், நல்ல காஃபி கடைக்கு போயிருக்கேன். அப்போ நான் வியட்நாமுக்கு போனால் வியட்நாமிலேயும் அப்படியானங்களில் காஃபி வந்து நல்லா போடுவாங்க. இந்தியாவிலேயும் நல்ல டீ போடுறாங்க, காஃபி போடுறாங்க. சென்னை ஃபில்டர் காஃபி அண்டு போடுறான், அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் குடிச்சு பார்த்துட்டேன், சரிதானே? எல்லாம் குடிச்சு பார்த்துட்டேன். டீ காஃபி ஒன்றுமே எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வருதில்லை, எல்லாம் தேடுதலாக தான் இருந்துருக்கு, போய்கொண்டிருக்கேன். வியட்நாமில் போய் பார்த்தோம். வியட்நாமில் இன்னொரு பகுதி என்னென்னா, அதில் அந்த அணில் மாதிரி ஒரு பிராணி ஒன்று ஓடு தெரியும், அது போடுற புழுக்கை இருக்குது தானே, அந்த புழுக்கையிலேருந்து ஒரு காஃபி செய்கிறான். அது சரியான எக்ஸ்பென்சிவான காஃபி, ஆனால் நான் குடிச்சு பார்த்தேன், நான் நல்லா இருக்குது, அது வித்தியாசமான காஃபி. ஆனால் நாங்கள்
வீட்டை காஃபி போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன சரிதானே. அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஒருக்கா பார்ப்போம். நான் ஒரு காஃபி ஒன்று போட்டு குடிக்க போகிறோம். அதில் நீங்களும் வந்து பாருங்க இந்த மாதிரி நான் போடுறேன்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செய்யுங்க. காஃபி வந்து நான் சொன்ன மாதிரி எத்தனையோ காஃபி போடலாம். காஃபி நான் இன்றைக்கு போட்ட காஃபி நாளைக்கு போடலாம். அது சரிதானே. காஃபியில் வந்து நான் முதல் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர், அட்மாஸ்ஃபியர், அந்த வெளியில் உள்ள டெம்பரேச்சர், ப்ரெஷர், வழி ப்ரெஷர், வாட்டர் இஸ் அ சயின்ஸ் ரைட். கரைப்பான் எல்லாம் சேர்ந்து வருது. வாட்டர் குவாலிட்டி என்ன மாதிரி எங்களோட வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து சிட்னி வாட்டர் பாய்க்கிறோமா, பாட்டில் வாட்டர் பாய்க்கிறோமா, வாட்டரில் உள்ள மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் காஃபிக்கு டேஸ்ட்டாக கொடுக்க போகுது. சும்மா பச்சை தண்ணியை குடித்தாலே அதுலேயே 1008 வித்தியாசமான பச்சை தண்ணி இருக்குது. ஃபில்டர்ட் வாட்டர் இருக்குது, நார்மல் வாட்டர் இருக்குது, மழை தண்ணியை பிடிச்சி குடித்தா வேறு டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லா மினரல்ஸும் கிடக்குது ரைட். அப்போ அது என்ன மாதிரி நல்ல அழகான குயில் கத்தி நிற்குது. சரியானே. இந்தியான் பதிவை அவளோட பார்க்குற அத்தனை அன்புள்ளங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கனவேர் எனக்கு கமெண்ட் சொல்கிறீங்க. சரி அப்படியா இருக்குது, இப்படி இருக்குது, என்னென்று இதெல்லாம் சரிங்கள டைம் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி. டைம் வந்து நாங்கள் தேட வேணும். நாங்கள் டைம் எங்களை தேடி வராது. நாங்கள் டைமை போட்டால் என்னத்தையும் அசைக்கலாம், எதையும் பிடுங்கி அறியலாம், எதையும் உண்டாக்கலாம். எல்லாம் எங்கட மனதெல்லாம் இருக்குது, எங்கட தைரியதெல்லாம் இருக்குது. இளமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மற்றாக்களை மகிழ்ச்சி படுத்துறதில் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றாக்களை ஹேர்ட் பண்ணக்கூடாது. அவனை என்ன செய்கிறான் அவனை மாதிரி நான் செய்யணும், அவனை மாதிரி அது வாங்கணும் இது வாங்கணும்ட்டா எங்களோட லைஃப் போயிடும். சரிதானே. நாங்களாக வாழ கற்றுக்கொள்வோம், அதுதான் முக்கியம் ரைட். வாங்க நான் எந்த காஃபி மேக்கிங் என்ன மாதிரி இருக்குது. டீ மேக்கிங், இன்றைக்கு டீ செய்கிறேன். டீ மேக்கிங் டீ வந்து எல்லாருமே என்ன ஸ்ரீ என்ன எனக்கு டீ காட்டப்படாரோன்னு சொல்லி யோசிப்பீங்க. டீ நான் முதல் மாதிரி எல்லோரும் டீ போடுறோம். நான் போடுறேன், நீங்கள் போடுறீங்க, உங்களோட மனசி போடுறா, உங்களோட தங்கச்சி போடுறா, புள்ள போடுறா, அக்கா போடுறா, அம்மா போடுறா, எல்லோரும் போடணும். கடைக்காரன் போடுறான். ஒரு திட்ட டீயும் ஒவ்வொரு மாதிரி கிடக்கும். நான் என்ன மாதிரி டீ செய்கிறேன்னு பாருங்கோ. அதில் உள்ள பிள்ளைகளை நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன மாதிரி டீ செய்கிறீங்களேன்னு எனக்கு சொல்லுங்க. மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதை பாருங்கோ, பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் போடுங்க. சரிதானே. நல்லபடியாக சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறது சரிதானு சொல்லுது. சரிதானே. பாருங்க கண்ணங்களா, உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கோ. இதப்படி எங்கள்ட இஞ்சி தோட்டம், இஞ்சி நிற்குது. அங்கால நல்ல பயிர்கள் எல்லாம் நிற்குது. வாங்கோ நாங்கள் போய் டீ போட்டு குடிப்போமா. நல்லா இருக்கிற வான் உயர்ந்த சோலையிலே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா. சரி என்ன கேட்பாங்களே, ஏன் சரி இந்த வேலையை நீங்கள் ஒருக்கா மாற்றி ஃபென்ஸ் அடிக்கலாம் தானே சொல்லலாம். நான் இல்லை அப்போ எனக்கு இதுதான் விருப்பம், அதான் வச்சுக்கிறேன்டா. இல்லை சரி மாற்றுங்கன்ட்டு வாங்க. இங்கே பாருங்க, எனக்கு விருப்பம் பாருங்க. இந்த பழைய விழுகிற இதை கூட எடுத்து ரசிக்கிறதுக்காண்டி தான் இதை வச்சுக்கிறேன் நான் ரைட். இந்த கம்புவாமையிலிருந்து விழுகிற மட்டி எடுத்து அடுக்கி அதுக்கு ஒரு அழகு, அதை அழகு விட்டோம். அதுக்காண்டி தான் இதை வச்சுக்கிறேன். இதுதான் எந்த ரசனை ரைட். இதில் நான் வச்சுக்கிறேன் பாருங்க. அப்படி இது வந்து வெர்டிக்கல் போர்டில் இருக்கிற மாதிரி அழகான கார்டன் ஒன்று செய்து வச்சுன்னா இப்போ எல்லாம் பாடி போச்சு. இங்கே பாருங்க, அன்னாசி கண்டும் வச்சுக்கிறேன். அதை முளைச்சி கொண்டு வருது. இதே இந்த ரீசைக்கிளிங் சென்டர், இதெல்லாம் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுவேன். கொண்டாந்து ஓட்டு கடைசியாக கொண்டு இறங்கி விடுவேன், கடைசியாக கொண்டு ரீசைக்கிள் பண்ணுவேன். இதே இந்த குட்டி ஹாபி உண்டு. இப்போ ட்ரம் ப்ளே பண்ண லேர்ன் பண்ணுறேன், முயற்சிக்கிறான். பொடியன் முயற்சிக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன சின்ன இதுகள் முயற்சிக்கிறேன். ஓகே கட்டங்களா, வாங்க இன்றைக்கு டீ போடுறதுக்கு எனக்கு தேவையான சாமான்கள் எவ்வளோ தான் ரைட். நான் இது ஒரு டீ ஒரு ஆளுக்கு போடக்கூடிய மாதிரி உண்டு, எனக்கு மட்டும் போடுறதுக்காண்டி வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு டீக்கு இது தான் எல்லாம் நான் முதல் மாதிரி ஒரு சயின்ஸ் தானே. இப்போ ஒரு ஆளுக்கு டீ போடுறதுக்கு இந்தளவு தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கலாமோ? இல்லை. ஒரு ஆளுக்கு தேவையாண்டா ஒரு ஆளுக்கு தேவை. எல்லாம் நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்களே என்ன. ஒரு ஆளுக்கு தேவையான கப் அதை விட கொஞ்சம் வேஸ்டேஜுக்குன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் எல்லாம் பண்ணலாம். சில பேர் என்ன செய்யறா, தண்ணியை இஞ்சி மட்டும் விடுறது. ஒரு ஆளுக்கு டீயோ 2 பேருக்குதோ கேத்தில் ஃபுல்லாக போட்டு எங்களோட எனர்ஜியை வந்து
வேஸ்ட் ஆக்குறது. அது காசு மட்டும் இல்லை, தேவையில்லாமல் நாங்கள் சூழலை வேஸ்ட் ஆக்குறோம். ரைட்? சின்ன ஒரு ஆளுக்கு அளவான டீயை மட்டும் முதல் போடும்போ கேத்தலுக்கு. நான் இன்றைக்கு கேத்தல் பாவிக்கையில் நான் ஒரு வேறு விதமாக சேர்ப்பேன், உங்களை காட்டுறேன். சரி, என்னட்ட உள்ள இந்த டீ வெரைட்டிஸை பாருங்க. என்னென்ன டீ வச்சுக்கணும்னா, டீ போகிற இடமெல்லாம் வாங்குவேன். எந்தெந்த நாட்டுக்கு போகிறனோ அங்கே எல்லாம் டீ தான் எனக்கு கிரேசின்றதுக்கு டீ இதுகள்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னோட டீ கலெக்ஷன், காஃபி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும். இதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று வேறு விதமாக ட்ரை பண்ணுவேன். நல்லா இருக்கும். சரிதானே? டீஸ் இன்றைக்கு நான் போட போகிற டீ நம்ம நாட்டில் இருந்து கொண்டு வந்த டீ, நம்ம நாட்டுக்கு போட்டு வரைக்கில் கொண்டு வந்த டீ ஒன்று. சரிதானே? இதான் நான் பார்க்க போகிறேன். சாதாரணமாக ஒவ்வொரு தரம் உங்களுக்கு விருப்பமான டீயை வாங்கி வச்சிருப்பீங்கள். அப்படி ஒன்று தான் நானும் வாங்கி வச்சுக்கிறேன். இது இலங்கையிலிருந்து கொண்டு வந்த POPF, ப்ரீமியம் BOPF என்ற ஒரு குவாலிட்டி டீ. இதைத்தான் இன்றைக்கு போட போகிறேன். வாங்க என்ன மாதிரி போடுறேன்னு பார்க்கலாம். இதிலே பின்னுக்கு எழுதிருக்கு நம்ம டீ போடுறது அப்படின்னு சொல்லி, ஸ்ரீலங்கன் டீ என்ன மாதிரி போடலாம்னு சொல்லி. அது எழுதிக்கணும். நான் அது போட்ட மாதிரி இல்லை, நான் போடுவேன். எந்த டீ வேறு மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் தானே. ஒவ்வொரு இருக்கும் டீ ஒவ்வொரு மாதிரி வரும். ரைட்? எனக்கு தேவையான சாமான் டீ, மற்றது மில்க், மற்றது நான் ஒரு ஆளுக்கு போடக்கூடிய மாதிரி ஒரு கப் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அண்டை குரட்டத்தை பார்த்தேன். டீ என்னென்று போடணுமாண்டா, இந்த தேயிலையை போட்டு அவிச்சு போட்டு அதுக்கு முன்னுக்கு ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது, அதால் உறிஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு டீ. சரி, நான் போடுற டீயை பாருங்க என்ன மாதிரி இருக்கேன். ஓகே, வாங்க கண்ணங்களா. ஓகே, நான் இப்போ டீ துவங்க போகிறேன். என்ன மாதிரி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வடியாக பாருங்கோ. பெரிய மேஜிக் ஒன்றும் இல்லை, சின்ன வேலை தான். ஆனால் அதை ரசித்து செய்கிறதுலாம் டீன்ற டேஸ்ட் வரதே நான் முதல் சொன்ன மாதிரி அதை நாங்கள் ரசித்து செய்கிறதுலேயும் இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் ரசனையோட ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அந்த அளவுக்கு உணவு டேஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் முதல் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு இன்வால்வ் த பீப்புள் இன் டு திஸ் ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டம். ரைட்? இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு டீ போடைக்க எந்த நட்பு இதில் நின்றுதாண்டா, எந்த தங்கமையில் நின்றுதாண்டா, அது பார்த்து கொண்டு கேட்கல. ரைட்? இந்த டீ அடுத்த லெவலுக்கு போகும். குடிக்கையும் அவருக்கு ஒரு டேஸ்ட் வரும். பொதுவாக டீ கடையில் போனாலே அவர் இப்படி தேத்தாரை அடிப்பாங்க. மலேசியாவுக்கு போனால், மலேசியாவுக்கு ஒரு டீக்கு பெர்ஃபெக்டான இடம். நான் மலேசியாவில் போய் தேத்தாரையை குடிக்காமல் வரையில் ஏர்போர்ட்டில் இறங்கியோன்னு எங்கேயாவது தேடி தேத்தாரை வாங்கி குடிப்பேன். தேத்தாரையும் அவங்க இப்படி தான் புஷ் கண்டு அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க, ஆக்ஷன் போடுவான். அதுலேயே எங்களோட மைண்ட் ப்ரிப்பேர்ட் ஆகிரும் டீயை குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போகிறோம். ரைட்? நண்பன் அல்ல நண்பிக்கு டீ கொடுக்க போகிறோம், அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டீ கொடுக்குற மாட்டா, கெட் தெம் டு இன்வால்வ் டீ மேக்கிங் ப்ராசஸில் சேரைக்குள்ள. அதுக்கு தான் பொதுவாக நான் விட்ட ஆக்கள் வரைக்குள்ள என்ன செய்கிறேன், டீயை இந்த பொட்டில் போட்டுட்டு ஆக்களுக்கு முன்னால் கொண்டு வச்சு அந்த டீயை பரிமாறைக்குள்ள அவைக்கும் அந்த டீ குடிக்காமல் இருக்கிறது, டீ விருப்பம் இல்லாத ஆக்களும் சரி எனக்கும் ஒரு டீ தாங்க கேட்போம். அப்போ அவைக்கு முன்னால் நாங்கள் தண்ணியை காஃபியோ அல்லது டீயை ப்ரூ பண்ணி போடாத சாயத்தை எடுத்து போட்டு இந்த ஹீட் சம்மந்தமான விஷயத்தில் இதில் முடிச்சு போட்டு அதில் கொண்டு வச்சு டீயை ஆக்களுக்கு ப்ரெசன்டேஷன் மற்றது ஆக்களோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது. அவையில் டீயை என்ன மாதிரி அவை இன்வால்வ் ஆகி டீயை குடிக்கிறது. அப்போ அவைக்கு ஒரு ஆளுக்கு சொல்லுவினம் எனக்கு மில்கை குறைய போடுங்கோ, சீனியை கூட போடுங்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குடிக்கலாம். முதல்ல உங்களோட பூட்டிக்கு போட அந்த 10 பேர் இருந்தால் 10 வீட்டை இதையும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ண தேவையில்ல, யாருக்கு என்னன்னு சொல்லி. ரைட்? அதுக்கு முன்னாலே கேட்டு அடிச்சு போட்டு கப்ஸையும் கொண்டு போய் கொடுத்து சாதிச்சு கொண்டு இருக்க நல்லா இருக்கும். அதாவது ஆக்களை இன்வால்வ் ஆக்கணும்னு சொல்கிறேன். சரிதானே? அது டீ மட்டுமில்லை, எந்த ஒரு சாப்பாட்டுக்கும் ஆக்களையும் ப்ரோசஸில் இன்வால்வ் ஆக்கல அது நல்லா இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்படி ஒரு இங்கே பாருங்க, கிட்ட கொண்டு காட்டுறேன். இப்படி ஒரு ஃபில்டர் இருக்கும். இது நான் எங்கே வாங்கினேன் மறந்துட்டேன். நான் நினைக்கிறேன் தாய்லாண்டோ அல்லது எங்கேயும் வாங்கியிருக்கேன். ரைட்? சரி, வியட்நாமில் வாங்கினதாக இருக்கணும். ரைட்? இதே மாதிரி இது முஸ்லீம் நாடுகள்லாம் இந்த இதில் பாய்ப்பாங்க. இப்படி ஹீட் ஆக்குற சிஸ்டம் ஒன்று. ரைட்? ஹீட் ஆகிறது இது ஒரு ஆளுக்கு மட்டும் காணக்கூடிய டீ போடுறதுக்கு இருக்கும். எல்லாருக்கும் போட்டு நாங்கள் வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. ஒரு ஆளுக்கு மட்டும், டீ லவருக்கு மட்டும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளுக்கு போட்டு கொடுக்கக்குள்ள, அவரோ அவாவுக்கு மட்டும் போட்டு கொடுக்கக்குள்ள வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஒரு ஆளுக்கு தானே, அப்போ ஒரு கரண்டி டீயை இதுக்குள்ளே போடுறேன். ரைட்? அப்படி போட்டுட்டு பிறகு என்ன செய்கிறேன்,
பிறகு இதுக்குள்ள இந்த சூடாக்குறதுக்கு நான் விருப்பமான ஒரு மில்க் வச்சுக்கிறேன். ஒரு டீ ஒரு நாளைக்கு குடிக்கிறேன்டா ஃபுல் க்ரீம் மில்க் குடிக்கலாம். இந்த ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஆஸ்திரேலியாவில் $4.50 $4.50 ஃபுல் க்ரீம் மில்க் நான் நேற்று வூல்வர்த்தில் வாங்கினான். இதில் நீங்கள் ஓரளவுக்கு அளவானது அகலம் கணக்க விடாமல் ஓரளவுக்கு விடுங்கோ, ரைட்? பிறகு ஹீட் ஆன பிறகு நாங்கள் மிச்சத்துக்கு கொஞ்சம் தண்ணியை விடுவோம், சரி? அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன், டீ அந்த விலையை சொல்லிக்குள்ள நான் இதை சொல்கிறேன். டீயும் ஆஸ்திரேலியாவில் டீ வந்து வேறு வேறு ப்ரைஸில் இருக்குது. ஒரு டீ கடைக்கு போனால் சொல்லுவான், தமிழ் கடையில் கிட்டத்தட்ட $3 டீ குடிக்கலாம். டுங்காபி, வென்ட்வர்த் ஹில், பெண்டல் ஹில், செவன் ஹில்ஸ் அந்த ஏரியாலாம் தமிழ் கடையில் இருக்குது. $3 $3 to $4 மட்டும் இருக்கும், ரைட்? மட்டும் இந்த பட்டன் அமர்த்தி எடுக்கிற காஃபி வந்து சில இந்தியன் கடையில் இருக்கும். மீடியம் சைஸ் வந்து $2 ரைட்? ஒரு டீ ஒரு சாய் வந்து $2 எடுக்கலாம். மற்றது நல்ல டீ ஃபேமஸான கடைகளில் வந்து டீ இருக்குது. மீடியம், லார்ஜ், ஸ்மால்னு இருக்குது தானே. மீடியம் தான் நான் எடுக்கிறது தானேம்மா. மீடியம் இதில் எடுத்தால் அதில் வேறு இது வந்து $6 இருக்குது, $5 இருக்குது, $4.50 அப்படி வரும். டீ விலை நீ கூட காஃபி விலை கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஓரால் அடுத்த வருஷம் காஃபி விலை கூடலாமன்றாங்க. என்ன வரியா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. டீ விலை காஃபி விலை கூடுமன்றாங்க. மற்றது 7-Eleven ஒரு கடை இருக்குது. அந்த காஃபி $2 தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறாக்கள் வித்தியாசமான கேட்டால் சீப்பாக நடையில் டீ குடிக்கிறான்ட்டு அப்படி என்று இல்லை. அந்த டீயில் டேஸ்ட் இருக்குது. 7-Eleven கடை இருக்குது, ரைட்? அங்கே பட்டன் அமர்த்தி குடிக்கிற டீ தான் அது இருக்குது. அது குடிக்கலாம். அது எல்லாத்திலும் பார்க்க இந்த டீ வீட்டை செய்கிற டீ மாதிரி ஒரு டீயும் பெறாது, ரைட்? இதுதான் இங்கே உள்ள டீ ப்ரைஸஸ். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்குள்ளே பால் இருக்குது, இதுக்குள்ளே காஃபி இருக்குது. இதை ஒன்றுக்குள்ள இப்படி வைக்கிறேன், ரைட்? வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், ஓகே? பிறகு இந்த ஹீட்டரை ஆன் பண்ணுறேன், சரி? ஹீட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த மில்கை நான் இப்படி வச்சு இதை கொண்டு வந்து இங்கே வாங்க இப்படி காட்டுறேன். இப்படி மேலே வச்சு இதை சூடாக்க போகிறோம். அதாவது அந்த 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 டீ வந்து அவிய போகுது, ஓகே? இப்போ நான் என்ன தேவையில்லை தானே, நான் இப்போ மற்ற பக்கம் காட்டுறேன், சரி தானே? மற்ற பக்கம் காட்டுறேன் என்ன மாதிரி வருதாண்டு பாருங்க. இப்போ டீ அவியுது நல்ல, ரைட்? இந்த டீ வந்து இதுக்குள்ளே நான் ஃபில்டரை போட்டு வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே டீ இருக்குது, கீழே மில்க் இருக்குது. அப்போ அந்த டீ வந்து நல்லா ஒரு ப்ரூ பண்ணி கொண்டு வருவார். அதாவது நல்ல டீ அவிஞ்சு அதுக்குள்ளே சேர போகிறார். நல்ல ஒரு இன்பமான ஒரு ப்ராசஸ் உண்டு, ரைட்? ஒரு 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 ஆகலும் ஹீட் பண்ண ஆகலும் ஃப்ளேமை கூட்டாமல் ஒரு அளவுக்கு விடுங்கோ, ரைட்? ஒரு அளவுக்கு விடுங்கோ, வேறு நல்ல அவிஞ்சு வரட்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு அளவான ஒரு சுடுதண்ணியை வந்து, ரைட், ஓன் பண்ணுவோம். சுடுதண்ணியும் இப்படி தான். நீங்கள் நான் சொன்னீங்களே, அகெயின் சயின்ஸ் ஹியர், ரைட்? ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஹீட் டூ மச். வாட்டரை வந்து சூடாக்கி எனர்ஜியை வேஸ்ட் ஆக்காமல் ஒரு அளவான எனர்ஜியை மட்டும் போட்டு சூடாக்குவோம், ஓகே? இதை தட்டி விடுவோம், இவர் சூடாகட்டும், ரைட்? இது பார்த்தீங்களா, இது வந்து நான் வியட்நாமில் வாங்கியிருக்கேன். இது ஒரு காஃபி போடுறதுக்குரிய சாமான் தான். ஹை குவாலிட்டி வியட்நாமில் வாங்கியிருக்கிறேன், ரைட்? ஸோ இதை பாருங்க, இது காஃபி, ரைட்? இது வந்து இந்த காஃபியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கு. இதுவும் ஒரு நல்ல சாமான் உண்டு. இது வியட்நாமில் இதுவும் வாங்கினான். தே ஆர் காஃபி லவர்ஸ், ரைட்? நல்லா மூடி வச்சிருக்கு, ரைட்? அவியட்டும் நல்ல. இப்போ நீங்கள் டக்குன்னு யோசிப்பீங்க, இது பொங்க போதேன்னு சொல்லி. பொங்கும். இப்போ பொங்குற நேரம் நீங்கள் என்ன செய்வீங்க, நானும் என்ன செய்கிறது, இப்படி ஒரு சின்ன ஒரு ஆவியை கொடுத்தீங்கன்னா அது சாதுவை தனி ஒரு ஆளுக்கு தானே. அப்போ சும்மா வடிவை கொஞ்சம் டிலே ஆக்கலாம் பொங்குறத. பொங்குறாரு. அப்போ பொங்கிற உடனே நாங்கள் எடுத்துடும். ஆழம் பொங்கி ஊற்றி கஷ்டப்படக்கூடாது, சரிதானே? அப்போ இதில் என்கிட்ட டீ இப்போ தயாராகி கொண்டிருக்கு. இன்னும் இருக்குது ப்ராசஸ். அடுத்ததாக என்ன செய்யறேன்னு பாருங்க. அடுத்தது வந்து நான் இந்த உள்ளுக்கு இந்த போட்ட ஃபில்டர் இருக்கு தானே, அதை எடுக்கிறேன்.
சரிதானே? இதை எடுத்து இங்கே வைக்கிறேன். ஏன்னா அது எங்களுக்கு தேவையில்லை. ரைட்? ரைட்? இப்போ அழகான ஒரு டீ வந்துட்டுது. அதுக்கு என்ன செய்கிறேன், இந்த ஹொட் வாட்டரில் கொஞ்சத்தை மிக்ஸ் பண்ணுறேன். என்னடா மிச்சத்துக்கு தனிப்பால் இல்லாமல் கொஞ்சத்தை ஒரு டைலூட் பண்ணி ஒரு அளவாக எடுக்கிறேன். சரி, கணக்க தண்ணியை விடாதீங்கோ. எடுத்து போட்டு திரும்ப இது திரும்ப ஒருக்கா கரைக்கிறேன். கரைச்சி பொடிஞ்சு வரேன். என்ன அழகாக இருக்கேன்னு நான் காட்டுறேன் அதை உள்ளது. ரைட்? பிறகு டீக்கு நீங்கள் நடுலும் டீ கொடுக்காட்டி நான் ஒரு கரண்டி சீனி போடுவேன். இருக்கு இதை கொண்டு இதுக்க போடுவேன். ஒரு கரண்டி சீனியை போட்டு நல்லா கரைப்பேன். என் கையில் இது கட்டிக்கிற நாட்கள் பார்த்துருப்பீங்கள். நான் பெரிய பக்தன் இல்லை. இது கங்காராமைய பௌத்த விகாரை ஒன்றில் கட்டினது. இது கட்டினது வந்து திருகோணமலை போக்கில் போன முறை கட்டினது. இது கங்காராமாயில் இந்த சிஸ்டரோட போக்கில் கட்டினாங்க. அவ கொண்டே காட்டினவா கங்காராமைய. இது திருவோணமலையில் கட்டினது. சரிதானே? இது ரெண்டும் கட்டி நான் பெரிய கடவுள் பக்தன் இல்லை. சும்மா ஒரு ஃபண்ணுக்கு கட்டினா அது வெட்ட மனம் இல்லாமல் இருக்கு. அப்படியே கிடக்குது கிடக்கட்டும். அடுத்த முறை வந்து கங்காராமையிலையும் திருக்கோணமலையிலையும் போய் கட்ட போகிறோம். சரி, ரைட். அப்போ இது ஒரு சொல்லி வேலையில் சினி காணும். சரி, அடுத்தது வந்து இந்த டீயை என்னென்று குடிக்கிறாரு. டீயை குடிக்கக்குள்ள என்ன ஒன்று இருக்கு பாருங்க. ரைட்? இந்த டீயை வந்து நாங்கள் சீத்ரூ கிளாஸ் ஒன்று வேணும். இந்த சீத்ரூ கிளாஸில் டீ குடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது பாருங்க. அப்போ அதுக்கு பிறகு இதை நாங்கள் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பாருங்க. டீயை ஊற்றக்குள்ள ரைட் இப்படி இந்த ஃபில்டர் நாங்கள் போட்ட இது வராமல் நல்ல வடிவை இன்னும் அழகாக வருதுன்னு பாருங்க. இன்னும் அழகாக இருக்கு. ரைட்? இந்த டீயை பாருங்க. என்ன சூப்பர் டீ. இந்த டீ உங்களுக்கு பார்க்கவே எப்படி இருக்கு. ஒரு தைல கூட இதுக்கு விழாது. ரைட்? நான் கீழே சிட்னிலேயோ அல்லது எந்த நாட்டிலேயோ இப்படி ஒரு டீ கடைக்காரன் இருக்கிறானாண்டு. ரைட்? இது பாருங்க டீயை. என்ன அழகா இருக்கு. இதுதான் டீ. இதை குடிச்சு பார்த்தா ரைட். சிட்னிக்கு எங்களை வீட்டை வாராக்கள் சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு டீ ஒன்று. டீயை நீங்கள் அன்றைக்கு போட்ட மாதிரி டீ ஒன்று போட்டு தாங்க. ஒன்று நான் போட்டு தரேன். ரைட்? நீங்கள் ஒரு டீ லவராக இருக்கணும் முதல். ரைட்? இந்த டீயை ரசித்து குடிக்கிறதுக்கு அதை என்ன சொல்கிறேன், அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு டீயை மனுஷன் ஒரு ஆள் போட்டு திரைக்க அதை அப்ரிஷியேட் பண்ணி குடிக்க பழகணும் தாங்கள். ரைட்? ஏனென்றால் டீ மேக்கிங் இஸ் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த டீ மேக்கிங்ன்றது இஸ் எ சயின்ஸ். ரைட்? இந்த டீயை நான் 1000 முறையில் மேட் பண்ணலாம். இந்த டீ எப்படி அடித்து காலையில் உழம்பி என்ன டேஸ்ட். ஓகே, நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி தேவையான சாமான் உங்களுக்கு இப்படி ஒரு சின்ன ஒரு இதுதான். கணக்கை வைக்காதுங்க. கணக்கை போட்டு செய்யாதுங்க. ஒரு சின்ன நாய் செய்து போலாங்க முதல். ரைட்? நல்லா இருக்கும். சரிதானே? அதே மாதிரி இது இப்படி ஒரு ஃபில்டர் உள்ளுக்கு வச்சு டீயை அவிக்கிறதுக்கு. இதான் நான் முந்தி சொன்ன அந்த இலங்கையில் இருந்தாக்களே தெரியும். பெரிய ஒரு நீட்டு துணி, வெள்ளை துணி போட்டு நான் மனுஷிட்ட கேட்டு நான் வெள்ளை துணியில் ஒன்று செய்தாங்கப்பான்னு சொல்லி ஒரு ரிங் நானே செய்யலாமே. நான் வாட்டக்கப்பான் ஒரு ரிங் மாதிரி செய்து போட்டு ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்கும். அது கீழே இப்படி பெரிய ஒரு இது இருக்கும். அதுக்குள்ளே தைலையை போட்டுட்டு அது கனவேற்கு செய்கிறதுக்கு அவிச்சு போட்டு குடிக்க அந்த மாதிரி சொல்லி வேலையில்லை. ஓகே கண்ணங்களா, குஞ்சுகளா, செல்லக்குட்டிகளா, இந்த டீயை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கோ. நல்லா இருக்கும். உங்களோட கருத்தை பகிருங்கோ. ரைட்? சந்தோஷமாக இருங்கோ. மற்றக்களை சந்தோஷமாக வச்சுருங்கோ. வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை ஒருக்காத்தான் சந்தோஷமாக வாழுங்க. ஓகே, பாய் பாய். மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லித்தாங்கோ, மெட்டாக்களும் சொல்லித்தாங்கோ. கேட்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகே, மெட்டாக்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தயவுசெய்து நான் இதை இந்த யூடியூப்பில், இந்த ஃபேஸ்புக்லேயோ அல்லது என்ன பேர் இந்த வாட்ஸ்அப்லேயோ அல்லது இந்த வேறு ஏதாவது மெத்தடில் உங்களுக்கு
ஷேர் பண்ணி தான் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருக்கண்டால் தயவுசெய்து அதை செய்யாதீங்கோ. நேரடியாக உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி போடுங்கோ. எனக்கு அது வீட்டுக்கு நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தி திணிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஃபீல் பண்ணுறேன். உங்களை எந்த ஃபேஸ்புக்கில் உண்டு எந்த பதிவை போட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறது விரும்பலை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன விருப்பமாக இருந்தால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கோ. அது பெரிய வேலை இல்லை. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு விருப்பமாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி போடு. அது அடிக்கடி வராது. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நோட்டிஃபிகேஷன் தட்டினீங்கன்னா என்ன விருப்பமான ஆக்களுக்கு அது தண்டப்பாட்டில் வரும். சரிதானே? ஓகேடா. பாய் பாய். வணக்கம். நன்றி.